அப்படிலாம் இல்லை. நான் ஷெட்யூல் போட்டது வந்து 30 days தான் போட்டேன். பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே. எனக்கு தெரியாது இவங்க நான் சீக்கிரமா ஒரு 2-3 டேக்ல ஓகே ஆகிடும்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோட ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமேனாக இருக்கும். மெயினாக ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான். டைரக்ஷன் டீம் 4 பேர் தான் இருப்பாங்க, கேமராமேன் டீம் தான், லைட்மேன் எல்லாருமே. ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்லாம் கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது. எந்த படமா இருந்தாலும் ஒரு இந்த டேஸ்ல முடிக்கணும்னு நினைச்சா அது முன்ன பண்ணதான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்கா பாதியெல்லாம் முடியாது. எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோட டீமோட சப்போர்ட் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்களா யாருமே கேட்கல. எல்லாரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும் எப்பவுமே தெரியும். அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன். வேறு யாருன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் கூட எடுக்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம். ஸோ அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நான் இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும்ல, கேமராமேன் ட்ரஸ்ட், டீமே ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறது வந்து நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் எடுக்கிறேன்றத கூட இருக்கவங்க முதல்ல நம்பணும். அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும். எனக்கு இது எல்லாரும் நம்பிட்டாங்க, அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், சார் இப்போ பெண் சுதந்திரம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படத்துல நீங்க வந்து 2 பெண்களுக்கு இடையில உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்க காரணம் பண்ணிருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க, ஒரு டைலாக் வருது. நீங்க இந்த பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாம இப்போ அமெரிக்காவில இருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையில பாக்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்ல இந்தியா வந்து சுதந்திரமா தான் இருக்கு, போர் விமானத்துல கொண்டு வந்து இங்க இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பத்தி எல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கையில விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான். அது ஒண்ணு. இது குறிப்பா இது பெண்ணிய படமே இல்லை. ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால குறிப்பா இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானதுதான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசல. நான் கண்டிப்பா பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது, அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வார். நான் ஒரு ஆணா அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லணும், உங்ககிட்ட கேட்பேன். நீங்க இல்ல நான் வந்து இப்போ இந்த பக்கத்துல போனீங்கன்னா இங்க இருந்து பாருங்கன்னு சொன்னா நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதேதான் தோணும். ஆமா, இல்ல அது நான் ஒரு ஐயா நான் அது வந்து ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். இல்ல மையம்ன்றது அதான் எனக்கு என்ன நான் முதல்ல என்னது இல்ல கற்புன்றதுலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்றேனாலே, நீங்க பெண் என்பவள் மென்மையானவள், அழகானவள், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் தான் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற. அதான் அது இல்ல நீங்க லேடிஸ்ன்ற கேள்வி மைக்கில் கேட்டுறேன் சார். இப்போ எல்லா இடத்துலயும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாங்க, இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் பெண்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து பெண்ணியல் பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்துல? இல்ல கதாசிரியரா நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல. அஸ் டைரக்டரா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை மாறனா அவர் வேற அதான். பட் ஆஸ் டைரக்டரா நான் இந்த படத்தை வந்து நான் பாக்குறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதை பத்தி இன்னும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கதையின் நாயகன் அப்படியா? அப்படிலாம் காட்டல சார். அதாவது கதையின் நாயகன் வந்து
வேறு ஒரு வடிவத்துல வேறு ஒரு நிறத்துல இருக்காரு. நாயகிகள் 2 பேருமே சிவந்த நிறத்திலும் சார் ஆக்சுவலா சூப்பர் சார். இது ஆக்சுவலா வந்து எனக்கு நான் வந்து 3 நாளுக்கு முன்னாடி அழியை கூப்பிட்டேன்னு சொன்னல. ஏன்னா நான் முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அழிக்கு சொல்லிடுவேன் ஞாபகம் ஒரு நைட்டு. என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்ட வரல. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நானே அப்படி முதல்ல நினைக்கணும், நிறத்துக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கு அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, கதை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால நான் திருப்பி இதுக்கு போனேன். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே எடுக்கும்போது இருந்துச்சு, அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து இப்படி போயிட்டேன் சார். ஸோ நான் கலர் நான் பார்க்கல. லிஜோ மேடம், ஹரி வந்து எல்லா படத்தையும் நல்லதா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து உங்களை கேட்டுறது கத்தி வருது, குக்கர் வருது, நீங்க என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டா என்னது இது? ஹரி எந்த படத்துக்கு நல்லா நடிச்சாரு? பெரும்பாலும் பார்த்தா நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா, அவரை நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒரு எதுவுமே பண்ணல. இல்ல இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. நான் இங்க எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்ல. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன ஜானர்ல வர படம். கரெக்ட் சார். ஒரு கேள்வி. அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதுல படம் இருக்க மாதிரி தெரியுது இந்த படத்துல. ஆனா இதே நேரத்தில் 2 விமன் இந்த சோஃபியா லாரன் நடிச்ச படம் ஒண்ணு வந்தது. 2 விமன் சோஃபியா லாரன் நடிச்ச படம். ஓகே. அது வந்து 2 பெண்களை பற்றியதுதான், அம்மா மகளை பற்றியதுதான். அந்த தழுவி கதை காப்பியா அப்படின்னு கேக்குறீங்களா? காப்பியான்னு கேட்கல, தலைவர் இன்ஸ்பிரேஷன்ன்றது இன்ஸ்பிரேஷன் அதை வச்சுட்டு வரலாம்ல. இது ஒரு பெண்ணு அது ஒரு பெண்ணு. ஆக்சுவலா எனக்கு நீங்க சோஃபியா ஆடணும்னு நானும் லைட்டா அப்படியே அப்படி யாரும் மூஞ்சி ஞாபகமே வரல எனக்கு அந்த அளவுக்கு. ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பா. இது சார் ஆக்சுவலா அது ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார். ரொம்ப ரொம்ப பயங்கரமான யோசிக்கலாம். ரொம்ப பழைய கதை தான். மேபி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டு தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அந்த படம். நான் வந்து நம்புறேன்னா சார், பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் 90 விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில தான் சார் செலவிடுறோம். எல்லாருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்கு, குடும்பம்னு ஒன்று இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையா நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர படம் தழுவலாம் இல்லை சார். என் வாழ்க்கையும் தழுவல் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஜோஷுவா இங்கே சொல்லுங்க. முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு நல்ல படத்தை அழகா எடுத்திருக்கீங்க. அது ஒரு காஸ்டியூமே நல்லா பிரமாதமான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் படம்னால ஒரு பயம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாம்னு. இந்த மாதிரி ஒரு பொய்ட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? இல்லை முதல்ல நீங்க எழுதின கதையா ஃபர்ஸ்ட் இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, இது கமர்ஷியல் படம் தான். தியேட்டருக்கு வர எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். அந்த ஸ்பேஸ் சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்களா ஆர்ட் சினிமா ஆர்ட் தான், அந்த ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படம் இப்படிதான் பண்ணணும்னு நான் திட்டமிட்டு தான் எடுத்தேன். எனக்கு இது கமர்ஷியல், எல்லாருக்கும் இது கமர்ஷியல் படம் தான். இது காமெடி இருக்கு, எல்லாமே நான் சொன்ன ஃபைட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது. பட் நம்ம யதார்த்தமா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான். நான் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வர எல்லா படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான். நீங்க வந்து தியேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட இருந்து. சினிமாக்களை மட்டும்தான் இந்த சினிமாவோட பியூட்டியா தான் நான் நம்புறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக்கு, பெயிண்டிங், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை. நீங்க மியூசிக் வந்து நார்மலா ஃப்ரீயா கேட்கலாம், ஆர்ட்டை வீடுக்கு பார்க்கலாம், லிட்ரேச்சர் நீங்க லைப்ரரி ஃப்ரீயா படிக்கலாம். பட் சினிமாக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்கு, அது தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபிளா இருந்தா தான் நாங்களே இது பண்ணுவோம். ஸோ அதனாலதான் கண்டிப்பா அது கமர்ஷியல் படம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். கோ டைரக்டர் சார். சார் கோ டைரக்டர் அது ப்ளூ ஷர்ட் அவரு கோ டைரக்டர் தான். யார் கோ டைரக்டர்? கோ ப்ரொடியூசர். கோ ப்ரொடியூசரா? பிஆர்ஓ சொன்னதுனால கேட்கறேன். அது கொடுங்க சார். கோ ப்ரொடியூசர் சொல்லுங்க. என்னன்னா நீங்க ஸ்டேஜ்ல இப்ப சொன்னீங்க ஆணாதிக்கத்தை பேசுறதுனா செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு சொல்லி இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல, அது எல்லாமே வீடியோ கூட இருக்கும். ஏன் அவ்வளவு கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேல? இல்ல இந்த படத்தோட சாரி செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிச்சா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாதியன். அப்படி ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்புல ஆண் பெண் அந்த 2 பேரும் சேர்ந்து
ஒரு ஒரு நேர்கோட்டுல போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்லை, எப்போதுமே அப்படிதான். ஆனா நமக்கு அதை வந்து ஈஸியா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோன்றது என்னோட ஒரு ஒரு கவலையா இருக்கு. ஈஸியா இக்னோர் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றேன். எங்க வீட்டுல எங்க எங்க எல்லா என் பொண்ணு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். இதுல கொடுக்கறதுக்கு நீ யாரு? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான். சாதி பேசுறோம், மதம் பேசுறோம், எல்லாமே பேசுறோம். ஆனா ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோயின்றவங்க சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமன் ஆர்டிஸ்ட். அந்த சாதி சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்றோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்ல உட்காந்துருந்தா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட் நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கு, அதுதான் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அது தப்புன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்துல irrespective ஆஃப் ரிலிஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்துல எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் பாக்குறாங்க, பலவீனமா பாக்குறாங்க. சார் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எல்லா நாட்டிலயும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம், நம்ம மேரேஜ் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், இவரோட மனைவியின் பெயர். என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்ப நம்ம எழுதும் போது ஐயா நான் சமுதாயத்துல நீங்க ஃபார்மாலிட்டிக்கு போறது நான் சொல்ல வரல. நல்லா சார் இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா? பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா சில விஷயத்துல சில தவறு நடக்கத்தான் செய்யுது. அதை வந்து நீங்க வந்து ஃபார்மாலிட்டி சொல்லவே கூடாதுங்க சார். இல்ல என்னோட பாயிண்ட் சொல்றேன் நான், என்னோட பார்வையில இப்ப நீங்க ஒரு பத்திரிகையில போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்றாங்க, இது வந்து வழக்கம், ஸ்டீரியோ டைப். இது அதான் வந்து இயக்குனர் ஜோஷுவா வந்து அதை அழகா உடைச்சிருக்காரு, சூப்பரா உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் அங்க சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, அந்த கோர் தீம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்ல அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஏத்துக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம், அதுதான் இருக்கும்ன்றதான் சொல்ல வராங்க ஆக்சுவலா. சோ அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசா புரியும். டாக்டர் சட்டை கொடுங்க. டாக்டர் சார் நீங்க படத்துல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த சாங்ஸ் காட்டியிருக்கீங்க, கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? பெண்கள்னாவே தாலி, குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க, இது தமிழ்நாட்டுல எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாது. என்னோட கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சுருக்கேன். படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. அது உங்களோட ஒரு கொஸ்டினாக நீங்கள் வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோம்னா அது ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன். இவ்விழாவிற்கு அப்படின்றது வந்து ஊடகத்து மூலியமா, பத்திரிகை மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்க சூழல்ல நான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படிச்சதெல்லாம் ஊடகத்தின் மூலியமா தான். இன்னைக்கு நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். கண்டிப்பா என் படத்தையும் அது மாதிரி மக்கள்கிட்ட இப்படி கொண்டு சேர்க்கும்போது இன்னும் ஒருத்தரும் வருவதற்கான சூழல் உருவாகும். அதை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.